நியூஸ் ரீடர் சௌந்தர்யா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பாங்க. வாழ்க்கை மீத நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் சில பதிவுகளை போட்டுருப்பாங்க. அந்த வகையில் சௌந்தர்யா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உருக்கமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்து சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. அதை பற்றியும் நடிகை ஓவியா இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அவங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்தாங்க. சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவங்களுக்கு கடைசியாக புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டது. முடிவில் அவங்களுக்கு புற்றுநோய் ஃபோர்த் ஸ்டேஜில் இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் அவங்களுக்கு சிகிச்சைக்கு பல லட்சம் தேவைப்பட்டது. அதனால் அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு பண உதவி கேட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவை பார்த்தது பலரும் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. கடந்த 6 மாதமாக இவங்க சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இவங்க சிகிச்சை பெற்று காலமானாங்க. இவங்களுடைய மறைவு செய்து பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. சௌந்தர்யா அவங்க எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. வாழ்க்கை மீதான நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து தன்னம்பிக்கை அளிக்கும் பதிவுகளே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வந்தாங்க. அந்த வகையில் சௌந்தர்யா அவங்க தான் இறக்க முன்னாடியே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீள முடியாத சோகம் என்றெல்லாம் எதுவுமே இல்லை, அதைவிட கடினமானது வரும் வரைதான் காலம் நம்மை வலிமை கொண்டே இருக்கிறது, மீண்டும் ஒரு உடைதலுக்காக மீண்டும் ஒரு முறை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. இதை பார்த்த எல்லாரும் ரொம்பவே கண்கலங்கி, சௌந்தர்யா பாவம், இந்த பிள்ளைக்கு என்ன சாகுற வயசா, கடவுளுக்கு மனசே இல்லையே, இப்படி சின்ன வயசில் கூப்பிட்டுக்கிட்டாரே அப்படின்னும் சௌந்தர்யா அவங்களோட குடும்பத்துக்கு பலரும் தங்களுடைய ஆழ்ந்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, கலவாணி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ஓவியா. அதன் பிறகு இவங்க ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான சிறப்பு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாங்க. அதன் மூலம் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பட வாய்ப்பு இல்லைன்னாலும் சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த வகையில் நடிகை ஓவியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ எல்லாருக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஓவியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் மது குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி, மது குடித்தால் உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு பதிவிட்டிருக்காங்க. என்னதான் தைரியமான ஒரு நடிகையாக இருந்தாலும் இப்படியா ஃபோர்ஸ் போடுறது அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.